ஆனா நம்ம சொல்றது தான் நடக்க போகுது. அது வேற கத. தொப்பி கண்ணாடிலாம் போட்டு பிரீமியர் லீக் பிரெடிக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். நம்மளோட பிரெடிக்ஷன் வரலாற பத்தி தெரியாதவங்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. நம்ம சொல்றது எல்லாமே புட்டு புட்டு வச்ச மாரி நடக்கும். நம்மள ஒரு ஃபுட்பால் ஜோசியக்காரர் அப்படின்னு தான் வெளி உலகம் பேசுது. அது வேற கத. ஆனா இந்த வருஷத்துல யார் யார் எந்தெந்த இடத்துல முடிக்க போறாங்கங்கிறத புட்டு புட்டு வைக்கிறேன். இந்த வருஷம் ப்ரமோட் ஆன 3 டீம்ல 2 டீம் மறுபடியும் ரெலகேட் ஆக போறானுங்க. பெர்ன்லியும், லீட்ஸும் கிளம்பி போறானுங்க. எல்லா நல்ல பிளேயரையும் இன்க்ளூடிங் மேனேஜர அவங்க கிட்ட இருந்து அரிச்சு தூக்கிட்டு போயிட்டானுங்க. அந்த காரணத்தினால பிரென்ட்ஃபோர்டு ரெலகேட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் ஹெவியாவே இருக்கு. சண்டர்லாண்டு ஒரு குட்டி செல்சி மாரி செயல்பட்டு சுமார் 25 பிளேயர வாங்கியிருக்கிற காரணத்தினால எப்படியாவது தக்கி முக்கி பிரீமியர் லீக் இருக்க போறானுங்க. அதுக்கப்புறம் எவர்டனு, வுல்ஸ், ஃபுல்லமு, வெஸ்ட் ஹாமு இவங்க எல்லாருமே ரெலகேட் ஆக போறது கிடையாது. ஆனா, கீழ அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. எங்கடா ரெலகேஷன் டீம மிட் டேபிள்ல கூட காணோம்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா வரான். பான்மத், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், ஸ்பர்ஸ், ஆஸ்டன் வில்லா, பிரைட்டன் இவனுங்கலாம் தான் 8 டூ 12வது பிளேஸ்ல மாறி, மாறி அடிச்சுட்டு இருக்க போறானுங்க. இந்த வருஷத்துல யாரும் எதிர்பார்க்காத மாரி கிறிஸ்டல் பேலஸ் போட்டு தாக்க போறானுங்க. 6வது இல்லன்னா 7வது இடத்துல முடிப்பானுங்க. நியூகாசில் கூட. சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ்ல யார் யார் முடிக்கிறாங்கன்னா, தொடர்ந்து 4வது வருஷமா 2வது இடத்திலேயே முடிக்க போறது ஆர்சனலு. 3வது இடத்துல லிவர்பூலு, 4வது செல்சி, 5வது மான்செஸ்டர் யுனைட்டட். ஒரு ரெலகேஷன் டீம தூக்கி யுசிஎல் ஸ்பாட்ல போட்டு வச்சிருக்கியேடா! அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுக்கான மேட்டர் அதுக்குள்ள தான் இருக்கு. ஆனா ஹூவன் ஆமரிம் வித்தைகளை காட்டி யுனைட்டட 5வது இடத்துல முடிக்க வைக்க போறாப்ல. இந்த சீசன்ல பிரீமியர் லீக் அடிக்க போறது பெப் குவார்டியோலாவும், மான்செஸ்டர் சிட்டியும் தான். சும்மா அடிபட்ட சிங்கம் மாரி ஆயிட்டானுங்க போன வருஷம். ஆனா இந்த தடவ பாயும் புலியா எல்லாத்தையும் போட்டு பொளந்து தள்ள போறானுங்கங்கிறது தான் பச்சி சொல்லுது.